தம்பி டேய் பாருங்கடா, எக்ஸசைஸ் 2.8ல் 9th சம்மு. இந்த சம்மு வந்து 9th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர்னு கொடுத்துருக்கு. ரேஷனல் நம்பர் அப்படின்றது P/Q ஃபார்மில் காட்டணும், ஃப்ராக்ஷனாக காட்டணும். P/Q மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர், அப்படி நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் சேர்த்து பகுதி தொகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொகுதி பை பகுதி அப்படின்ற மாதிரி காட்டணும். அவன் கேட்டிருக்கா, அதான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் கேட்டிருக்கு. அவன் கொடுத்துருக்கான் பார், பார் வச்சு 0.123 பார் போட்டிருக்கு. அதை வந்து P/Qவில் காட்டணும். புரியுதா? நிதானமாக செஞ்சுக்க. இந்த கணக்கை எக்ஸ்னு எடுக்கிறேன். முதல்ல 0.123 ஹோல் பார். எத்தனை டிஜிட்டுக்கு பார் போட்டிருக்குடா? அப்போ திருப்பி அகைன் அந்த டிஜிட் திருப்பி ரிப்பீட்டேஷன் எழுது. எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 போதும். 3 தடவை எழுதிக்க. இப்போ பார் வந்து எத்தனை டிஜிட் மேலே போட்டுருந்துச்சு? அப்போ 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல என்ன செய்யணும்? மல்டிப்ளை 1000 1000ஆல. 2 இதுன்னா 100ஆல பண்ணணும். பார் போட்டிருந்தா ஒரு இதுனா 10ஆல பண்ணா போதும். அப்போ இது 100ஆல, இது 1000ஆல மல்டிப்ளை பண்ணையில 1000x, இது 1000ஆல மல்டிப்ளை பண்ணையில இந்த பாயிண்ட் இங்கே மூவ் ஆயிரும். இந்த பாயிண்ட் 0 பாயிண்ட் இருக்குல்ல, அது எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆகுது? எழுதுறது கவனமாக எழுதணும். இங்கனக்குள்ள 1 2 3ன்னு எழுதிட்டு இந்த பாயிண்ட் 1 2 3 1 2 3 அப் டு, புரியுதான் பாரு. எழுதிக்கிறது கவனமாக எழுதணும். நீ தண்ணி எழுதுனீன்னா தப்பாயிரும். நான் இந்த இடத்த தான் 1000ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதைத்தான் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே மூவ் ஆகும் 1 2 3க்கு அப்புறம். அப்போ இந்த முன்னாடி எழுதிட்டேன் பாரு, 1 2 3.123. இதுக்கு நேரம் இது எழுதுற மாதிரி எழுதிக்கிறோம். அப்படி 0க்கு நேரம் இது எழுதுற மாதிரி எழுதிக்கணும். பாயிண்ட் இங்கே இருக்கு, சரிதா? எதுக்கு சார் அப்படின்னா, அகைன் திருப்பி எக்ஸை எழுதி 0.123 அப்படி எழுதிக்கலாம். இதைத்தான் எழுதியிருக்கேன் கீழே. திருப்பி இதுதான் கீழே எழுதியிருக்கேன். இப்போ சப்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும், இது வேணா 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. 1 - 2ன்னு சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். டேய் கவனி, சைன் சேஞ்ச் ஆகும். இந்த கணக்குள்ள மைனஸ், இந்த இடத்துலையும் மைனஸ். அப்போ 1000xல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 999x. அவ்வளோதான். 1000xல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 999x. இது ஃபுல்லா 0 0 0ன்னு 1000 வரிசையா 123 மட்டும் வரும். அதான் அர்த்தம். 123 மட்டும் வரும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 123 டிவைடட் பை 999. எக்ஸ் ஈக்குவல் டு அடிக்கிறோம். 3 3 9 3 3 9 9 3 3 ரைட்டா? 4 3 12 1 3 3. அப்போ 41/333. இதுதான் இதனுடைய ரேஷனல் நம்பர். புரியுதான் பாரு. சின்ன கணக்கு தான், பொறுமையாக செய்யணும். சில ஸ்கூலில் செஞ்சு விட மாட்டாங்க, பார்த்துக்க சொல்லிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட் உள்ள செஞ்சுக்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால எழுதையில கவனமாக எழுதணும். 123க்கு பக்கத்தில் நேரம் எழுதிட்டு 0க்கு நேரம் ஒரு 123 இருக்கு. அப்படின்னா தான் அந்த 123 அப்படியே வரும் கீழே. மற்ற ரெண்டு மைனஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். புரியுதான்னு பார்த்துக்கோ, எழுதிக்க.